வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடல மாவு குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாமா? கடல மாவு 3 ஸ்பூன். இது தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலையும் சோம்பு மட்டும் வச்சுருக்கேன். மசாலா சிக்கன் பொடியும் கறி மசாலா பொடியும் வச்சுருக்கேன். இதுக்கு தாளிப்பான பொருட்கள் பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம், சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகா தான் காரம். அப்புறம் வேறு எதுவும் போடலை நம்ம. கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். இதை குக்கரில் வச்சா தான் கொஞ்சம் நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லபடியாக வரும். குக்கர் வச்சுக்கலாம். இப்போ குக்கர் வச்சாச்சு. சட்டி காஞ்சிருச்சு. இதுக்கு நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஊற்றக்கூடாது. இதுக்கு கோல்டு வினர் தான் ஊற்றணும். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. இதில் நம்ம சோம்பு, ஒரு பிரியாணி இலை, இதை மட்டும் போட்டு வச்சுக்கலாம். சோம்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதில் உள்ள எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. இது நல்லா வதங்கணும். வதங்கணுன்னே காமிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன அடுத்து என்ன பண்ணலான்னா, இந்த கடல மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா வதங்கிருச்சு. இதையும் நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். மேற்கொண்டு தண்ணி வேணால் நான் டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அது நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதை தூக்கி ஊற்றிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்ச கடல மாவை நான் இது ஏற்கனவே உப்பு போட்டு, எனக்கு தேவையான உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஊற்றுறேன். எனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். இது எங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்காது, தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக, ஏன்னா கடல மாவு கெட்டி பதம் கொடுக்கும். அதனால தான். இப்போ தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எங்களுக்கு 3 பேருக்கான அளவு மட்டும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னமும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கன் பொடியும் கறி மசாலா பொடியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டோன்னா இந்த மாதிரி ஒரு லைட் ரெட்டிஷாக வரும். இதோட இது அழகாக இருக்கும். இதை பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைட் ரெட்டிஷாக இருக்கா? இது நல்லா கொதிக்கணும். நான் சும்மா குக்கர்லேயே ஈஸியாக எப்படி இதை கொதிக்க விட்டுட்டு எனக்கு ஈஸியாக இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். ஏன்னா கெட்டி பதம் வரும் கடல மாவுக்கு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் நான் வச்சுருவேன். விசில் வச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொதி வரப்போகுது. இந்த கொதி வரதுக்கு முன்னாடியே நான் 3 விசில் வைக்க போகிறேன். குக்கரை மூடி விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். விசில் அடங்கிருச்சான்னு பார்க்கலாம். அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குது? அடியில் எதுவும் கடல மாவு போட்டிருக்கோம், அடியில் பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். நம்ம கரைச்சி போட்டால் அடியில் கடல மாவு பிடிக்காது. கொஞ்சம் லிக்விடாக நீங்கள் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா அது பிடிக்காது. இப்போ வாசனையான குருமா ரெடி. கடல மாவு குருமா ரெடி. இப்போ வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். வேறு கிண்ணத்தில் சர்வ் பண்ணியாச்சு. சுவையான கடலை மாவு குருமா ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த 4க்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா சாதத்துக்குலாம் இது நல்லாவே இருக்காது. இந்த 4க்கும் யூஸ் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது என்னோடய ஸ்டைல் கடல மாவு குருமா. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.